இந்த விண்ட்ஷீல்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த விண்ட்ஷீல்டு வந்து ஹைட் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விண்ட்ஷீல்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2.5 3 mm திக்னஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மற்றபடி ஃபுல்லாக தட்டி இப்படிலாம் பார்த்துட்டேன். இந்த ஷேக் மட்டும் தான் இருக்க தவிர்த்து இதோட விண்ட் பிளாஸ்ட்டு எப்படி என்ன எவ்வளோ கண்ட்ரோல் ஆகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பல்ஸ் தம்பிக்கு வந்து ஒரு டாலர் விண்ட்ஷீல்டு வந்து ஒரு கம்பெனி வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். இப்போது அது எப்படி இருக்குது, ஏன்னா ஸ்டாக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜீரோ, சுத்த வேஸ்ட். அது வந்து சும்மா வந்து ஒரு 60 போனால் ஜாலியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் நம்ம 100 ஓட்ட சொல்ல வந்து பயங்கரமாக விண்ட் பிளாஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டாலர் விண்ட்ஷீல்டு வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது, ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அவங்களோட இன்ஸ்டா பேஜோட அந்த இது டீட்டெயில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளோரர் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ப்ளோரர் மோட் இருக்குல்ல. ஸோ இந்த பேஜில் தான் இருக்கேன் நான். இந்த பேஜில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன இருக்குன்னா கிராஷ் கார்டு இருக்குது, விண்ட்ஷீல்டு இருக்குது, ரேடியேட்டர் கார்டு இருக்குது, ஃப்ளிப் கீ இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து எது வேணுமோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்கள் வண்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அண்டு நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பேஜ் வேணுன்னா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து ஃப்ளிப் கீ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நானும் ஃப்ளிப் கீ ஒன்று இப்போ ஆர்டர் போடலான்னு தான் இருக்கேன். ஸோ ஃப்ளிப் கீ போட்டு நம்மளும் வந்து எக்ஸ்பல்ஸுக்கு வச்சுக்கலாம். அப்புறம் 390க்கும் ஒரு கீக்கு வேணால் போட்டு வச்சுக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களோட இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே ஹேண்டில் பார் ரைசர் இருக்குது, அப்புறம் வந்து கீ செயின் இருக்குது, அதே மாதிரி வந்து ப்ரோ டேப்பரு, அப்புறம் வந்துட்டு நிறைய ஐட்டம் இருக்குது பாருங்களேன். வந்து இது வந்து ஏதோ காம்போ செட் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அந்த டேங்க் மூடியில் ஓட்டுறது, ஸோ கீ செயின், ஃப்ளிப் கீ, அப்புறம் வந்து எல்இடி இண்டிகேட்டரு, இது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. எக்ஸ்ஃப்ளாஷர் இருக்குது, அதே மாதிரி ரேடியேட்டர் கார்டெலாம் இருக்குது பாருங்கள். G310 GSக்கு இருக்குது, டாமினோருக்கு இருக்குது, KTM இருக்குது, MT15. ஸோ நிறைய ஐட்டம் இருக்குது. நீங்கள் வந்து இன்ஸ்டா பேஜை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ வந்துட்டு அவங்களோட வெப்சைட் பேஜ் பார்த்தீங்கன்னா லைவில் வந்துடுச்சு, எக்ஸ்ப்ளோரர் மோடு. ஓகேவா, explorer.comனு வருது. அந்த இது வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த வெப்சைட் இதுவும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ஐட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து ஃப்ளிப் கீ, லெட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. அண்டு ஹோம் பேஜில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே வாங்க, இங்கே வந்தீங்கன்னா கிராஸ் கார்டு NS200 கிராஸ் கார்டு இருக்குது, அப்புறம் ஃபியூல் லெட்டு. ஸோ இந்த மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வராங்க. அண்டு ரெண்டுத்தோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே தரேன். உங்களுக்கு எது வேணுமோ, நீ எந்த இதில் வேணுமோ போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், ஹெட்லைட்டோட ப்ரொடெக்டர். ஸோ நிறைய ஐட்டம் இருக்குது. பின்னாடி டெயிலுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அண்டு அவங்களோட இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. சில வண்டியெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ண வீடியோஸு, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாமே ஒரு வாட்டி வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி 390 அட்வென்ச்சருக்கு அவங்கக்கிட்ட வந்து ரேடியேட்டர் கார்டு இருக்கான்னு பார்க்கணும். ரேடியேட்டர் கார்டு இருந்ததுன்னா அது ஒன்று வாங்கிடலான்னு இருக்கேன். இப்போ வந்து அவங்க சென்ட் பண்ண ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த ப்ராடக்டை வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரைட், விண்ட்ஷீல்டு வேறு இருக்கா, அதனால் வந்து கத்தியை வந்து சராக்குன்னு உள்ளெல்லாம் குத்திடக்கூடாது. மையின்னு உள்ளே போயிட்டு கண்ணாடியில் ஒரு டேமேஜ் போட்டுரும். ஓகே, ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஹைட்டாகவே இருக்குப்பா. ரொம்ப ஹைட்டாக இருந்த மாதிரி இல்லை. நம்ம அந்த வண்டியில் போட்டிருக்கோம்ல, 390 போட்டிருக்கோம்ல, அது ரொம்ப பெருசு. வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது வந்தது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்மோக்குடு வெர்ஷன் தான் வந்திருக்கு. நமக்கு எப்போவுமே வந்து கிளியர் தான் நமக்கு பிடிக்கும். பட் ஆனால் உள்ளே என்னென்ன வேறு கொடுத்துருக்காங்களே. ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் அவங்க இன்ஸ்டா பேஜ் இது. ஸோ எக்ஸ்ப்ளோரர் மோடு இருக்கா. ஸோ ஸ்டிக்கர் ஒன்று, வேறு என்ன கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதிலே கொஞ்சம் இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே வேறு ஏதோ ஒன்று இருக்குது, என்னதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 ரப்பர் புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த இடத்துல வரும்னு தெரில. நம்ம இதை கழட்டிட்டு இப்போ மாட்ட சொல்ல நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு பட்டாசு கொடுத்துருக்காங்க. இது எங்கள் அம்மாட்ட கொடுத்தனா வெடிச்சிட்டு இருப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் வெடிச்சிட்டே கொடுத்துடலாம்.
அடிச்சாச்சு போதும். இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணலாமா? மேலே இங்கே பின் அடித்து வச்சுருக்காங்க. நம்ம இதையும் கட் பண்ணிடலாம். ரைட், இதுதான் நம்மளோட விண்ட்ஷீல்டு. இப்போதைக்கு பெருசாக வந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இதை இப்போ கலட்டிட்டு அதுக்கு இதுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இது பார்த்தாலே தெரியுது, பழசு வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தாங்க இருக்குது. சரி, நம்ம இதை இப்போ வச்சு பார்க்கலாம். ஆனால் ஒய்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம வச்சு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த விண்ட்ஷீல்டை வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சுல்ல. ஸோ வந்துட்டு இது ஸ்டாக்குக்கும் இதுக்கும் நீங்கள் வந்து அப்படியே சைட் பை சைட் கம்பேரிசன் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஆனால் இந்த விண்ட்ஷீல்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த விண்ட்ஷீல்டு வந்து ஹைட் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது தாங்க கொஞ்சம் டாலாக இருக்குது. இங்கே பாருங்களேன், மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஆனால் வித்து வந்து கார்பன் ரேசிங் பயங்கர பெருசு. பட் ஆனால் ஹைட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இது இப்போ வந்தது தாங்க ஹைட்டாக இருக்குது. நான் சரி அன்பாக்சிங் பண்ண சொல்ல அதுதான் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இவர் தான் ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கார், ஆனால் வித்து கம்மி. சரி, ஓகே, நம்ம வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேயா, இப்போ இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு எதெல்லாம் கலட்டணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் பிளேட்டை கலட்டணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்குல்ல இந்த 2 ஸ்டார் ஸ்க்ரூ, இந்த 2 ஸ்டார் ஸ்க்ரூ. ஸோ இது எல்லாத்தையும் கலட்டணும். மெயினாக வந்து இந்த நட்டு வந்து ஏற்கனவே வந்து ரஸ்ட் ஆகி போய் உள்ளே கலராமல் சுற்றிட்டு இருந்தது. ஸோ இதை கலட்டி பார்க்கணும். அப்படி இல்லைனா ஒரே அடி மறுக்கையா ஸ்க்ரூ உடச்சி எடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து ஃபுல் செட்டையும் கழட்டிடலாம். நம்மளோட ஸ்டான்லி டூல் கிட். இந்த ஒரு நட்டு தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எனக்கு. பரவாயில்ல, கலந்துடுச்சு. நான் மாற்றி சொல்கிறேன், இந்த நட்டு தான் சுற்றுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து கலராமல் சுற்றிக்கிட்டே இருக்கும் அது பாட்டு. சரி பார்ப்போம், கழட்டி பார்ப்போம். அப்படி இல்லைனா உடச்சி எடுத்துருவோம். இது வந்து சுற்றிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்க்ரூ சைட்லேருந்தே நம்ம கழட்டிக்கலாம். ஓகேவா, சைட்லேருந்து கழட்டிட்டு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, டன். இப்போ வந்து இதை அப்படியே செட்டாகவே கழட்டியாச்சு. இதை வந்து அப்படியே அந்த புதுசில் மாட்டிக்கலாம். ஓகே, டன். இப்போ கழட்டியாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் தூசியெல்லாம் தொடச்சிட்டு நம்ம புதுசாக மாட்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஃபுல்லாகவே கழட்டியாச்சுல. இப்போ வந்து அவங்க கவரில் வந்து ஒரு 2 ரப்பர் கொடுத்துருந்தாங்கல்ல. இப்போ இந்த ரப்பரில் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்ஸில் தான் இந்த 2 ரப்பர் வரணும். ஓகே, இந்த ஹோல்ஸும் தான். இப்போ இந்த ஹோல்ஸில் நான் ரப்பர் இப்படி போட்டேன்னா ரொம்ப ஈஸியாக இந்த பக்கம் வெளியே வந்துடுதுங்க. ஆக்சுவலாக இந்த ரப்பரோட இந்த ஸ்டெப்பு இருக்குது தெரியுமா, இந்த ஸ்டெப்பு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ரப்பர் அழகாக உட்காந்துக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து அந்த நம்பர் பிளேட்டில் அந்த 2 சைடில் ஸ்டார் ஸ்க்ரூ கழட்டினால அதுதான் இங்கே உட்காரும். உள்ளே உட்காந்து அந்த இங்கே இருக்கிற போல்டை வந்து அது இழுக்கும். ஸோ ஸ்க்ரூ உள்ளே ஏற்ற சொல்ல இது அப்படியே உள்ளே இழுத்து டைட்டாக பிடிக்கும். இருந்தாலும் இந்த ரப்பரை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இந்த சைடு வராமல் இருக்கும், ஃப்ரீயாக வராமல் இருக்கும். இது உடனே இப்படியே கலந்து வந்துடுதுங்க. இந்த சைடெலாம் ரொம்ப நியாயமாக இருக்குது. ஸ்வைங்கின்னு போட்டால் ஸ்வைங்கின்னு வெளியே வந்துடுது. சரி விடுங்க, இதை நான் நம்பர் பிளேட்டை இப்போ இதில் மாட்டிட்டு நான் வரேன். நம்பர் பிளேட் மாட்டினா அடுத்தது இந்த 4 ஸ்க்ரூ மாட்டியாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஸ்டாக்கில் வந்து 2 ரப்பர் கொடுத்துருந்தாங்களே, அதை போட்டுட்டு நம்ம வந்து நம்பர் பிளேட்டை ஃபஸ்ட்டு ஏற்றியாச்சு. இது சுற்றினே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒன்று மட்டும் டைட் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பக்காவாக நின்றுடுச்சா. ஸோ அவங்க கொடுத்த ரப்பரில் போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இந்த 4 ஸ்க்ரூவை வந்து ஏற்றணும். ஏற்றியாச்சுன்னா விண்ட்ஷீல்டு வாங்கின்னு இப்படி வந்து உட்காந்துரும். ஓகே, இப்போ அதை ஏற்றிடலாமா. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டைட் வைக்கணும். எதுவுமே வந்து ஃபுல் டைட் வச்சிடாதீங்க. ஏன்னா 4மே ஏற்றினப்புறம் ஈவனாக டைட் வச்சுக்கலாம். நம்ம எடுத்தோடனே ஒன்றுக்கு ஃபுல்லாக டைட் வச்சுட்டு அப்புறம் அடுத்த 3 சைடுக்கு சரியாக எட்டாமல் போயிடும். ஓகே, டன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தம்பிக்கு வந்து புது விண்ட்ஷீல்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஸ்டாக் வந்து கரெக்டாக இந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ ஸ்டாக்குக்கு மேலே நம்ம பார்த்தோன்னா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 6 inch வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாக்குலேருந்து அதோட ஜாஸ்தி. ஓகே, இப்போ இதை வந்து நான் வந்து ஓட்டி பார்த்துட்டு இப்போ வந்து இன்னொரு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு ட்ரிப் ஒன்று போகிறேன். ஸோ அந்த ட்ரிப்பில் வந்துட்டு நான் இதை ஓட்டி பார்த்துட்டு விண்ட் பிளாஸ்ட்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு இதுதான் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எக்ஸ்ப்ளோரர் மோடு. ஸோ இதில் போய் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பல்ஸ்க்கு நிறையா அக்சசரிஸ் வச்சுருக்காங்க, ஆஃப்டர் தேர்ட் பார்ட்டி அக்சசரிஸு. அதே மாதிரி வந்து மற்ற பிராண்ட் வண்டிக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ரேடியேட்டர் கார்டெலாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ரேடியேட்டருக்கு நம்ம கார்டு போடுவோம்ல, அந்த இதுவும் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து JJ200ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்ட்ஷீல்டுக்கு வந்து 200 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, அந்த JJ200ன்றது வந்து நான் இங்கே சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட இன்ஸ்டா பேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். அதையும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா இவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த விண்ட்ஷீல்டு புதுசு போட்டிருக்கோம்ல, இந்த விண்ட்ஷீல்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2.5-3 mm திக்னஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தடியாக இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டான திக்னஸில் தான் இருக்குது. இதோட லைஃப் வந்து எப்படி இருக்கும்னு தெரில. நம்ம ஒரு 4-5 ட்ரிப் போயிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு வந்து இதோட இது தெரிஞ்சிடும். மற்றபடி இப்போ நார்மலாக இப்படி ஒரு சின்ன இப்படி ஷேக் பண்ணி விட்டோன்னா அந்த ஷேக் மட்டும் இருக்குது தெரியுமா? ஸோ அது மட்டும் தான் இருக்குது. நான் மற்றபடி ஃபுல்லாக தட்டி இப்படிலாம் பார்த்துட்டேன். இந்த ஷேக் மட்டும் தான் இருக்குது, தவிர்த்து வேறு எங்கேயுமே எனக்கு வைப்ரேஷனே வரல. ஏன்னா இதில் வைப்ரேஷன் வர்றதுக்கு வேறு எதுவும் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் வேறு எதுவுமே உராச போகிறது இல்லைல்ல. ஏன்னா நம்ம இந்த 4 ஸ்க்ரூ ஃபுல் டைட்டாக ஆகிட போகுது. ஸோ இங்கேருந்து வைப்ரேஷன் வர போகிறது இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரப்பர் புஷ் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு ரன்னிங்கில் வைப்ரேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஒரு ஷேக் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து ஓட்டி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரன்னிங்கில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக டிஜேயில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து கோப்ரோவில் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நம்ம இப்போதைக்கு நான் வந்து வண்டி எடுத்து ஓட்ட போகிறதில்ல. நான் ட்ரிப்பில் போக சொல்ல டைரெக்டாக உங்களுக்கு இதை பற்றி நான் அப்டேட் கொடுக்குறேன். நார்மலாக இப்போ கேமராவை பின்னாடி வச்சு எடுத்தோன்னா கோப்ரோவில் இவ்வளோ தூரம் தெரியுமா? ஸோ அந்த விண்ட்ஷீல்டோட ஹைட்டெல்லாம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹைவேயில் ஓட்ட சொல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்த விண்ட்ஷீல்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணி புதுசு மாட்டியாச்சு. இது வந்து ஸ்டாக்கோட பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 inch டாலராக இருக்குது. பட் ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் ஒய்டராக போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் விண்ட் பிளாஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவே ஓட்டி பார்த்தா தான் இப்போ தெரியும். ஏன்னா ஒய்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைடில் வந்து நமக்கு வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 1 inch தான் டோட்டலாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் டால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 inch வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு சின்ன ட்ரிப்பு ஒன்று போக போகிறேன். அந்த ட்ரிப்பில் வந்து நம்ம வந்து இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ விண்ட் பிளாஸ்ட் இருக்குன்னு. அந்த ட்ரிப்பில் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் நான் வந்து அப்போ அப்டேட் பண்ணுறேன். இதோட விண்ட் பிளாஸ்ட்டு எப்படி என்ன எவ்வளோ கண்ட்ரோல் ஆகுது, ஸோ 100ல் போனால் லைட்டாக டக் பண்ணாலே போதுமா, இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு வந்து அந்த ட்ரிப்போட அந்த டைமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பார்த்துல ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye bye. Take care my dear lovely friends. Bye.